பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி மீதும் அண்ணாமலை மீதும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழக பாஜக தலைவரின் முழு நேர வேலையே பேட்டி கொடுப்பதுதான் என பெயரை குறிப்பிடாமல் அண்ணாமலையை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி விமானத்தில் ஏறும்போது பேட்டி, இறங்கும்போது பேட்டி என கிண்டல் அடித்ததோடு அண்ணாமலையைப் போல எத்தனை பேர் வந்தாலும் அதிமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது என ஆவேசமாகினார். அத்தோடு பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வருவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பிய இபிஎஸ் விமானத்தில் இருந்து இறங்கி கையை காட்டி மக்களை ஏமாற்றிவிட முடியாது எனவும் சாடினார். புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது பேட்டி கொடுப்பார். பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? நேரா ஏரோப்ளேன் வந்து இறங்குறாங்க, ரோட்ல போறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மேகதாது விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி காவிரி நதிநீர் பிரச்சனையிலும் பாஜகவினர் யாராவது தமிழகத்திற்காக குரல் கொடுத்தார்களா என வினவினார். இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ அல்லது உங்களுடைய நீர்ப்பாசனத்துறை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாதுவில் அணை கட்ட முடியாது, சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. தந்தையின் நிழலில் பதவிக்கு வந்த மு.க. ஸ்டாலினுக்கே அவ்வளவு தெம்பு திராணி இருக்கும் போது உழைத்து பதவிக்கு வந்த தனக்கு எவ்வளவு தெம்பும் திராணியும் இருக்கும் என சவால் விட்ட இபிஎஸ் தொடர்ச்சியாக இழிசொற்களை பயன்படுத்தி விமர்சித்து வந்தால் அதிமுக தொண்டன் சும்மா இருக்க மாட்டான் என வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்தார். எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நீங்க பதவிக்கு வந்து இவ்வளவு பேசுறீங்களே, உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு தெம்பு திராணி இருக்கும். அப்படி இழிச்சொல் தொடர்ந்து எங்கள் மீது சொல்லிக் கொண்டிருந்தால் எங்களுடைய தொண்டன் சும்மா இருக்க மாட்டான். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் குறித்து விமர்சித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பொறுப்புள்ள அமைச்சராக பேசுவதை விட்டுவிட்டு கட்சியின் பேச்சாளர் போல ஏனோ தானோ என்று பேசி வருவதாக கடுமையாக விமர்சித்தார். தேர்தலுக்காக கையில் செங்கலை தூக்கி கொண்டு சுற்றும் உதயநிதி ஸ்டாலின் தன் கட்சி எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் ஏன் காட்டவில்லை எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.